ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் வாங்க பார்க்கலாம். இந்த ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இந்த ராசியின் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். இது நெருப்பு ராசி, ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலான ராசி, வேகமாகவும் இல்லை மெதுவாகவும் இல்லை, நடுத்தரமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு குணாதிசயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இதில் ஆட்சி ஆவார், மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசி, பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா சூரிய பகவானுங்கிறது ஜோதி ஒளி, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவக்கூடியவராக இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். அடுத்தது இவங்க முயற்சிக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். அதாவது தோத்தாலும் மறுபடியும் முயற்சி அப்படிங்கிறது கைவிடவே மாட்டாங்க, ரொம்ப முயற்சியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு 100க்கு 100% ஒத்துப்போவோம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். தோக்கவே மாட்டாங்க, ரொம்ப விடாமுயற்சியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இதில் ஒரு பெண் பிறந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு ஆணுக்கு ஈக்குவலான வேலைக்கு போகிறதோ, சமுதாயத்தில் வெளியே வர்றதோ, 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லது பண்ணுறது, 4 பேர்த்துக்கு உதவுறது, இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வேலைக்கு போகிறது ஆண்களுக்கு ஈக்குவலான ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் ஒரு ஆண் பிறந்திருந்தாலும் அந்த ஆணுக்கு மனைவி வரும் இல்லையா, ஆனால் அந்த ஆணோட மனைவி பார்த்திங்கன்னா அந்த அம்மா வேலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஏன்னா ஆண் சிங்கம் அப்படிங்கிறது பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதிகமாக எடுத்துக்கும். இந்த பெண் சிங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேட்டையாடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் சிங்கம் வேட்டையாடி வரத இந்த ஆண் சிங்கம் பிரித்து கொடுக்கறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு ஆணாக இருந்தால் அவங்க மனைவி அதிகமாக வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவர் நிர்வாகம் பண்ணுறதில் நல்லா கெட்டிக்காராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் வந்துடும். ஏன்னா சூரியனா நிர்வாகம் இல்லையா, இவர் நிர்வாகம் பண்ணுறது, அதிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களோட அமைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.